அன்பான பெரியவர்களே, தம்பி தங்கைமார்களே, இந்த வில்லுப்பாட்டில் வருகின்ற சொற்குற்றம், பொருட்குற்றம், எக்குற்றம் இருப்பினும் எல்லாவற்றையும் மன்னித்து நல்லவிலை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கதை சொல்வோம். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகைனா இன்னைக்கு அநேகர் நினைப்பது குடிப்பும் புசிப்பும் தான். ஆனா நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் எல்லாருக்கும் ரட்சிப்பு வழங்குவதற்காகவும் சமாதானத்துடன் வாழ்வதற்காகவும் தான் என்பதின் தாற்பயத்தை இன்னைக்கு அநேகர் மறந்துட்டாங்க. பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியத்தையும் மறந்துட்டாங்க. அப்படின்னா கிறிஸ்துமஸ் செய்தி என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றோம். ஒரு ஊர்ல ஒரு ராசா இருந்தாரு. அப்படியா? அவர் ரொம்ப நல்லவரடா. அப்படியா? இந்த ராசா எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுமா? இதோ கேளுங்க. நீரும் நீலமும் கொண்ட வளமான கிராமமது, நீரும் நீர்ப்புமாக சீராகவே ஆட்சி செய்தார். ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் போல் சகலரும் வாழ்ந்து வந்தனரே. நல்லாட்சி செய்யும் மன்னர் நானிலம் பெருக பாடுபட்டார். அந்த ராசாவின் ஆட்சியில எந்த பண்டிகை வந்தாலும் அவர் ஆட்சிக்கு உட்பட்ட கிராமங்கள் நகரங்கள்ல இருக்கிற மக்கள் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடும் நினைவாரு. ஒரு நாள் ராசா மந்திரியாரை கூப்பிட்டுன்னா சொல்லுங்க அண்ணன். மந்திரியாரே, வரப்போகும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அதற்கு வேண்டி எல்லா உதவிகளையும் உடனே செய்துவிடும் என்று கட்டளையிட்டார். ஆஹா ஆஹா, எவ்வளவு நல்ல ராசா. ரொம்ப நல்லவர். புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஆமா, சரி, நான் எங்க விட்டேன்? இவன் தான் விட்டான், நான் எங்க விட்டேன்? அந்த ஒரு ஊர்ல ஒரு கூசா இல்ல ஒரு ராசா இருந்தாராம். என்ன பக்கத்துல உட்காந்து தூங்குறியா? அண்ணா, சீக்கிரம் வந்து கதையை சொல்லுங்க. ராசா மந்திரி எல்லாம் கூப்பிட்டு மக்களுக்கு எல்லா உதவியும் சொல்லிட்டாரு. மந்திரியாரும் ராசா சொன்னபடி எல்லா உதவிகளையும் செய்ய தொடங்கிட்டாரு. ஆமா, உங்க பேச்சை கேட்கறதுக்கு தான் அவர் தொங்கியே போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, ராசா இரவு நேரங்கள்ல மாறுவேடம் கொண்டு தனது மக்களை பார்த்து வந்தார். கொஞ்சம் எடுத்துறியா? உனக்கு வேணும்டா. சில பேர்லாம் கேள்வி கேட்டா கடுபிடிக்கும் உன மாதிரி. ஆனா ஒரு சில பேர்லாம் பதில் சொன்னாலே கடுபிடிக்கும். இப்படிதான் ஒரு விவசாய பேட்டி எடுக்க ஒருத்தர் போனாரு. அண்ணா, உங்க ஆட்டுக்கு என்னென்ன போடுவீங்க? விவசாயி கேட்கிறாரு. வெள்ளை ஆடுங்களா கருப்பாடுங்களா? வெள்ளாட்டுக்கு சொல்லுங்க. வெள்ளை ஆட்டுக்கு புல்லுதாங்க போடுவேன். அப்ப கருப்பாட்டுக்கு அதுக்கும் புல்லுதாங்க. சரிங்க, உங்க ஆட்டை எப்ப எங்க கட்டுவீங்க? தோட்டத்தில் கட்டுவீங்களா திண்ணையில் கட்டுவீங்களா? வெள்ளை ஆடுங்களா கருப்பாடுங்களா? நீங்க வெள்ளாடுக்கே சொல்லுங்க. வெள்ளாட தோட்டத்தை தான் கட்டுவேன். அப்ப கருப்பாட அதே தோட்டத்தை தான் கட்டுவேன். இப்ப அவர் கடுப்பாயிட்டாரு. உங்க ஆட்டை எப்படி குளிப்பாட்டுவீங்க? வெள்ளாடுங்களா கருப்பாடுங்களா? வெள்ளாடுக்கே சொல்லுங்க. வெள்ளாட்டை ஃபர்ஸ்ட் டைம் தான் குளிப்பாட்டும். அப்ப கருப்பாடு அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. ஏன் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணு. அப்புறம் ஏன் வெள்ளாடு கருப்பாடு வெள்ளாடு கருப்பாடு ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ற கேட்டா? அதுக்கு அவன் சொல்றான், வெள்ளாடு என்னுடைய ஆடுங்க, அப்ப கருப்பாடு அதுவும் என்னுடைய ஆடுதாங்க. அவனுக்கு எவ்வளவு கடுப்படிச்சு இருக்கும்.
நான் எப்படி கான்செப்டுக்குள்ள வந்துடுவேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மந்திரியார் நான் இரவு நேரங்கள் மாறுவேடம் கொண்டு தனது மக்களை பார்த்து வந்தார். மன்னன் மன்னன் ராத்திரி வேளை நடந்து வந்தாரே, நன்மை துன்பம் அறிந்து அவரும் உதவிகள் செய்தாரே, நன்மையிலிருந்து குடிசை நோக்கி பிறந்து சென்றாரே, அங்கே நடந்தது கண்டு மலர்ந்து அரண்மனை சென்றாரே. மன்னன் மன்னன் ராத்திரி வேளை நடந்து வந்தாரே, மக்கள் துன்பம் அறிந்து அவரும் உதவிகள் செய்தாரே, தனிமையிலிருந்து குடிசை நோக்கி விரைந்து வந்தாரே, அங்கே நடந்தது கண்டு மனது அரண்மனை வந்தாரே. என்ன அந்த குடிசை நடந்துச்சு? ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் அழுதபடி ஜெபம் செய்து கொண்டிருந்தாங்க. ராசா ஜெபம் முடிகிறவரே பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தார். ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த தாய் தனது பிள்ளைகளை பார்த்து, என் அருமை செல்வங்களே, உங்க அப்பா சிறையில இருக்கிறார். 3 வருஷமா அவர் இல்லாம நம்ம எந்த பண்டிகையும் கொண்டாடுறது இல்லை. இந்த ராசா இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்லா செய்யறாரு. அவரும் 2 வருஷமா மனம் மாறி ராசாக்கு எத்தனையோ மனம் கொடுத்துட்டாரு. அதுக்கு எதுக்குமே பலன் இல்லாம போச்சு. ராசா மனம் எப்போ மாறி உங்க அப்பாவை எப்போ விடுதலை செய்யறாரோ அன்னைக்கு தாண்டா நமக்கு உண்மையான கிறிஸ்துமஸ்ன்னு சொன்னாங்க. இதை ராசா கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தா, நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். இவன் வேற நடுவில் அழிச்சு கொடுத்துரு. சில பேர் அழிச்சு வைத்தியம் பண்ணுவாங்க. ஒருத்தர் இப்படிதான் போயிட்டே இருக்காரு. எதுக்கு வர்ற, எங்க ஆகாம போறீங்க, விக்கலுக்கு மருந்து வாங்க பாருங்க, பலான்னு ஒண்ணு விட்டாரு. ஏங்க அடிச்சீங்க? விக்கலுக்கு இதுதான் சரியான, இந்த மாதிரி அடிச்சு வைத்துதான். ஐயோ விக்கல் எனக்கு இல்லைங்க, எங்க கூட்டம்மாக்கு, அவங்கள அடிக்க முடியாம தானே நானே மருந்து வாங்க போறேன். அந்த மாதிரி நடு எதுவும் பேசிக்காத. உடனே அரண்மனைக்கு போய் மந்திரியாரை கூப்பிட்டு விசாரித்தார். அப்புறம் என்ன நடந்தது? உண்மை நிலையா இந்த அரசர் அந்த குடும்பத்தை அரண்மனைக்கு வர சொல்லி கட்டளையிட்டார். ஆமா, அரச கட்டளை அல்லவா. அந்த குடும்பத்தாரும் உடனே அரசன் முன் வந்து நின்றார்கள். என்ன நடந்தது? அந்த மன்னர் அந்த பெண்ணை பார்த்து, ஏமா கிறிஸ்துமஸ் வருகிறதே, சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி கேட்கணுங்க. இப்ப யாருமே அந்த மாதிரி கேட்கறதே இல்லை. பெண்களை மதிக்கணுங்க. மனஸ்பிரதியில சொல்லி இருக்கு, எந்த நாரியஸ்து பூஜ்யந்தே பரமாதேவ தத்ரயாக, எத்தனை தாஸ்துனா பூஜ்யந்தே சர்வதத்ர பாலாக்கிரியாக. பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்கிறார்கள். பெண்கள் எங்கே பூஜிக்கப்படவில்லையோ அங்கே எல்லா நற்காரியங்களும் கெட்டு போய்விடுகிறது. ஆனா இது அவர் தெரிஞ்ச அரசன் நினைக்கிறேன், அதனாலதான் கூப்பிட்டு கேட்டுக்கிறார். பொதுவா ஒரு பொண்ணுங்களை நம்ம போய் நல்லா இருக்கிறாமான்னு கேட்டா, நல்லா இருக்க பொண்ணுங்களே ஏதோ இருக்கான்னு. ஆனா இந்த அம்மா சோகத்துல வேற இருக்கிறாங்க. சோகத்துல இருக்கிறவங்க கேட்டோம், இது என்னங்க வில்லுப்பாட்டு, அவங்க பாடுவாங்க பாருங்க வில்லுப்பாட்டு. ஆண்டவனே ஆண்டவனே நீங்க ஏழை குரல கேட்டுடுங்க, யாரு மற்ற ஏழை நாங்க, கோமகனே கோமகனே இங்க பிள்ளையின் முகத்தை பார்த்துடுங்க. 3 வருஷம் என் மன்னவரு உங்க சிறையில வாடுறாரே. அரசே, நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்து வருகிறீர்கள். 3 வருடங்களாக எனது கணவர் சிறையில் இருக்கிறார். அன்று தொடக்கம் எங்கள் வீட்டில் எந்த பண்டிகையிலும் இல்லை. நீங்கள் எனது கணவரை விடுவிக்கும் பட்சத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இரக்கம் தாருங்கள் அரசே, இரக்கம் காட்டுங்கள் என்று அந்த பெண் மன்னரை நோக்கி கேட்டார். மன்னர் என்ன சொன்னாருங்க? யார் அங்கே? இல்லடா, மன்னர் அங்க காவலாளியை கூப்பிட்டு அந்த மனிதனை அழைத்து வர சொல்லி கட்டளையிட்டார். சில மணி நேரங்களில் அந்த மனிதனும் வந்து நின்றான். அந்த மன்னர் அந்த தாயை பார்த்து, தாயே, தவறுதல்களுக்கு வருந்துகிறோம். இந்த நல்ல நாளில் உனது விருப்பப்படியே உனது கணவரை விடுதலை செய்கிறேன். இதுதான் உன் கிறிஸ்துமஸ் பரிசு என்று சொன்னார். ஆம் சபையோரே, நாம்
இந்த நல்ல நாளில் நாம் நம் குடும்பம் என்று மட்டும் பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் தேவைகளோடு இருக்கும் எம் மக்களுக்கும் இயன்ற உதவிகள் செய்து அவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்ல விதமாய் கொண்டாட உதவுவோமாக. வேத வசனம் இவற்றை இப்படி சொல்கிறது. நீதிமொழிகள் 11:25. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் இயேசு கிறிஸ்து அன்பிற்கு அடையாளமாக வாழ்ந்தார். அவரை பின்தொடரும் நாம் நம்மை போல பிறரையும் நேசித்து பிறர் செய்த குறைகளை மன்னித்து அவர்களையும் அனைவரையும் நேசிப்போமாக. மங்களம் மங்களம் என்று சொல்லியே நாங்கள்